Hi, good morning. This is PR. Welcome to another episode of PR Cricket Chat. இன்னைக்கு பேச போகிறது ஆப்கானிஸ்தான் அண்ட் இந்தியா சூப்பர் எயிட்ஸோட ஃபர்ஸ்ட் கேம். ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட செம்ம அடி வாங்கினாங்க. அதனால் ஆப்கானிஸ்தான் டேஞ்சரஸ் டீம். T20க்கு டெய்லர் மேட் டீம், ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ், குட் ஹிட்டர்ஸ் அண்ட் ரஷீத் கான் ஒரு நல்ல கேப்டன். நிறைய ஒரு ஐபிஎல், பிபிஎல், சிபிஎல், பாகிஸ்தான் ப்ரீமியர் லீக் நிறைய இடத்துல விளையாடிருக்காரு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இந்தியாவுக்கு வந்து ரோஹித் அண்ட் கோலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறது ஸ்பின்னோட தான். ஐ திங்க் நிறைய ஸ்பின் போட போகிறாங்க இந்தியாவுக்கு. அதுக்கு தான் சிவம் துபே டீம்லேயே வச்சுருக்காங்க. சிவம் துபேக்கு பர்ஃபார்ம் பண்ண டைம் வந்தாச்சு. இதுக்குன்னு தான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு மேட்ச் வினர் உட்காந்து வச்சுருக்காங்க. சிவம் துபே ஷுட் டேக் டவுன் ஸ்பின் இந்த மிடில்னு. ஏன்னா ஹர்திக் பாண்டியாக்கும் ரவீந்திர ஜடேஜா அதில் அது முடியாது. ஸ்கை பந்த், சிவம், அக்சர் தான். ஏன்னா பாண்டியாவையும் ஜடேஜாவும் நான் அதில் கணக்கிலேயே எடுத்துக்கல. ஏன்னா ஜடேஜாவோட பேட்டிங் ரொம்ப வருஷமாக போயிடுச்சு T20 அண்ட் ODIயில். பாண்டியா இன்னும் ஃபார்மில் இல்லை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் குரூப் மேட்ச் வாஸ் வாஷ்ட் அவுட். அதுக்கு முன்னாடி இருந்த USA மேட்ச் தான் இந்த டீமும் இருக்கும். அக்சர் பட்டேல் ஆடுவார். குல்தீப் வருவாரான்னு தெரியல. குல்தீப் வந்தால் சிராஜ் இடத்துல தான் வரணும். யசஸ்வி ஆட மாட்டார், சிவம் துபே ஆடுவார். ஸோ ஐ திங்க் பெரிய மேட்ச்சு இருக்கிறது 3 மேட்ச் தான். ஆப்கானிஸ்தான் தேர்ஸ்டே, பங்களாதேஷ் சாட்டர்டே அண்ட் ஆஸ்திரேலியா மண்டே. தேர்ஸ்டே சாட்டர்டே ஜெயிச்சா ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் செமிஃபைனலில் வச்சுருவாங்க இந்தியா. ஸோ கடைசி மேட்ச் வரைக்கும் வச்சுக்கூடாது, எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இது ரொம்ப க்ரூஷியல் டு ஸ்டார்ட் ஆஃப் வெல். அண்ட் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு லாஸ்லேருந்து வராங்க. ஸோ அவங்களும் ரொம்ப கீனாக இருப்பாங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். பட் பியூர் ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த ஃபேவரட். அண்ட் இந்தியா வந்து ICC டோர்னமெண்ட்டில் ஆப்கானிஸ்தான் கிட்டலாம் தோற்றது கிடையாது. அண்ட் ரீசெண்டாக ஆடின ஒரு 3 மேட்ச் சீரீஸில் கூட 3-0 வின் பண்ணாங்க இந்தியா வித்தவுட் தர் ஃபர்ஸ்ட் 11 இந்தியாவில். ஸோ அந்த மேட்ச் ரிங்கு சிங் அடித்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை பாவம். பட் ஆப்கானிஸ்தானை லேஸில் இடம் போட முடியாது. நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. தே கோனா கம் ஹார்ட். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த டைம். இப்போ விராட்டோட டைம் வந்தாச்சு. குவாலிஃபயர்ஸில் ஒன்றும் பண்ணல. பட் ஐ திங்க் விராட் த பேட்ஸ்மேன் இந்த சூப்பர் எயிட்ஸ் அண்ட் செமிஃபைனலில் டெஃபினட்டாக ரன் அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். பட் ஆல்சோ க்ரூஷலாக இருக்க போது ரோஹித் சர்மா எப்படி ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறாரு. ஏன்னா பிரிட்ஜ்டவுனில் ஒரு சைட் பவுண்ட்ரி ரொம்ப சின்னது. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். பட் எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட். அண்ட் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸோட பயங்கர தோல்வி. அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தட் செமிஃபைனல்ஸ் நாங்கள் சூப்பர் எயிட்ஸ் வந்து ஃப்ளூக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட கீ பிளேயர்ஸ் வந்து விராட் கோலி, ரிஷப் பந்த், ஸ்கை, சிவம் துபே, ஜஸ்பீத் பும்ரா இந்தியாவிலேருந்து. ஆப்கானிஸ்தான்லேருந்து ராஷித் கான், அஃப்கோர்ஸ், நூர் அஹமத், ஃபரூக்கி, ஒமர் ஜாய் அண்ட் குர்பாஸ். ஸோ நிறைய நல்ல எக்ஸைட்டிங் போட்டி காத்திருக்கு. மேட்ச் முடிஞ்சப்போ நம்ம ரிவ்யூ கருவோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு. சூப்பர் எயிட் ஸ்டேஜ் வந்தாச்சு. வேர்ல்டு கப் சூடு பிடிக்குது. என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.